குட் ஈவினிங் மேம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணீங்களா? எதுவும் டவுட் இருக்கா அந்த சம்ல? இருந்துச்சுன்னா லாஸ்டா சொல்லுங்க, அதை சால்வ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க். இன்னைக்கு ஒரு 9 பேஜ் சென்ட் பண்ணியிருப்பேன், அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் கொஸ்டின். ரைட். இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கான்செப்ட். ரேஷியோ கண்டுபிடிக்க தெரியணும், எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியணும். எல்சிஎம் நடத்தியாச்சு, ரேஷியோ எல்சிஎம் வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒன்னே ஒன்று தான் ஃபார்முலா வரும். இந்த ரெண்டே கான்செப்ட் வச்சு நான் சம் நடத்திடுவேன். ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான், டைம் அண்ட் ஒர்க்கு. எல்லாருமே செஞ்சிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ அந்த இதை மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ அந்த ஃபார்முலா மென்னு, டேஸ், ஒர்க்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு கிவன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க. M1 D1 ஒர்க்கு 1, M2 D2 W1 W2 இந்த மாதிரி கிவன் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து அன்னொன்னா இருக்கும். அது D2 இருக்கலாம், M2 இருக்கலாம், இல்லை D1 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா ஒன்றும் இல்லை, M1 M2, டேஸ்னா D1 D2, ஒர்க்னா W1 W2. என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி 6 மார்க் போட்டுக்கிங்க. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க, M1 D1 ஒர்க்கு 2, M2 D2 ஒர்க்கு 1. இதுதான் ஃபார்முலா. இதுவும் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். வேற எந்த கான்செப்டுமே வராது. வேற எந்த கான்செப்டுமே வராது. சரி, இப்போ எல்சிஎம் எடுக்கிற எப்படின்றத அடுத்தடுத்த சம்ல பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிவன். இது ஃபார்முலாஸா மெமரி பண்ண வேணாம், இதை கரெக்டா எழுதிட்டா போதும். மென்னோ இல்லை உமனோ என்ன கொடுக்குறாங்களோ கண்டிப்பா மென் ஆர் உமன் வரும், டேஸ் வரும், ஒர்க் வரும், இல்லைன்னா ஹவர்ஸ் வரும். இந்த மாதிரி கிவன் தான் வரும், வேற எதுவும் வராது. நீங்க ஒர்க்கை மட்டும்தான் மாத்தி மல்டிப்ளை பண்ண போறோம். M1 D1னா W2, M2 D2னா W1. இது இந்த ஒர்க்கு மட்டும்தான் மாறும். இது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கிவன் ரீட் பண்ணுங்க. இன்னைக்கு சென்ட் பண்ணது. 140 பேர் ஒரு வேலையை ம் 11 நாட்களில் முடிக்கின்றனர் சார். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வேலையை 110 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 11 நாட்களில் முடிக்கின்றனர். ஒரு 140 ஆமா பேர் ஒரு வேலையை. ஆமாங்க ஒர்க்கு சார். வந்து ஒரு வேலை. சரி, அதே வேலையை 110 ம், அதே ம், வேலையை ஒரு 110 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஆ, அதே வேலை ஒர்க்கு 1. அப்ப எனக்கு என்ன தெரியாது? D2 தெரியாதா? இது D1, இது D2, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த 6 மார்க் மட்டும் போட்டுக்கிங்க, முடிஞ்சு. இதை அப்படியே எழுதிடலாமா? 140 இன்ட்டு 11 இன்ட்டு 1, 110 இன்ட்டு D2 இன்ட்டு 1. எனக்கு D2 தான் வேணும். அதை அப்படியே டிவைட்ல கொண்டு போயிருங்க, ஏன்னா மல்டிபிளா இருக்கு. ஒன்னையும் கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 11 கேன்சல் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன வந்துடும்? 14 டேஸ் வந்துருமா? சரிங்க சார். 14 ஆப்ஷன் days. ஆப்ஷன் டி. ரைட். இப்போ பாருங்க, ரெண்டே கான்செப்ட். அது முதல் கான்செப்ட், இது உள்ள சம்ம சொல்லிட்டேன். அதாவது மென்னோ உமனோ சில்ட்ரனோ எது கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கண்டென்ட், டேஸ் ஹவர்ஸ் கொடுத்தா செகண்ட் கிவன். இதை எப்படி வேணாலும் மாத்தி எழுதுங்க, இது பிரச்சனையே இல்லை, மாத்த போறதே இல்லை. ஒர்க்கு என்ன இருக்கோ அதைத்தான் மாத்த போறோம். W2 ஃபர்ஸ்ட் வரும், W1 ரைட் சைடு வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு வேலைன்னு சொன்னதுனால ஒண்ணுன்னு எடுத்திருக்கேன். ஒரு சில சமயம் என்னன்னா 420 நாற்காலிகள் செய்கிறார்கள், 120 மீட்டர் நீளம் உள்ள சுவர் எழுப்புகிறார்கள், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை ஒர்க்கா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ரைட்டு. இப்போ கிவனை எழுதிட்டேன், 6 மார்க் மாத்திட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன், ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, அதே மாடல்ல இன்னொரு சம் இருக்கு, அதையும் செஞ்சிருவோம். அது எந்த சம்னு ஒரு சொல்லுங்க. ஒரே மாடல் ஒரு சம்மா நிமிஷம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்.
ஒரு நீர் தொட்டியை நிரப்ப. இல்ல இல்ல அது இல்ல மேம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 12வது சம். ஏன்னா இது ரெண்டும் ஒரே மாடல். சரிங்க சார். 12வது சம் ரீட் பண்ணுங்களேன். ஒரே மாடல் செஞ்சுட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. 7 பேர் ஒரு வேலையை இருங்க 7 பேர் தினமும் ஒரு வேலையை இருங்க 7 பேர் ஒரு ஒரு வேலை. வேலை ஓகே ஆம், தினமும் 9 மணி நேரம் சரி, ஹவர்ஸ் போட்டேன் 9 மணி நேரம். ஓகே வேலை செய்ய 30 நாட்களில் முடிக்கின்றன. இருங்க, டேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. ஆமாங்க சார். டேஸ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க்கை மட்டும் மாத்திடுறாங்க. டேஸ் வந்து 30 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகே மேம். 10 பேர் தினமும் 10 பேர் தினமும் 7 மணி நேரம் ம் செய்தால் ம் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ம் அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார், அதான் கொஸ்டின். அதேன்றதை விட்டுட்டேன் நான். ஓகே டன். இப்போ எனக்கு இங்கேயும் D2 தான் தெரியாது. ஒரு கிவன்ல 2 கிவன் இருந்ததுல எத்தனை கிவன் வந்தாலும் இதே கான்செப்ட். இந்த ஒர்க்கை மட்டும் மாற்ற போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படியே எழுதுங்க. 7 × 9 × 30 × 1, 10 × 7 × D2 × 1. எனக்கு D2 தான் வேணும். சரிங்களா, D2 மட்டும் ரைட் சைடு அது வாட்டுக்கு இருக்கட்டும். ரிமைனிங் டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது டிவிஷன்ல வரும். 10 × 7 × 1. ஒன்னையும் கேன்சல் பண்ணுங்க. 7 கேன்சல் பண்ணுங்க, இதை ஒரு கேன்சல் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 27. 27. ஓகேங்க சார். ஆப்ஷன் டி. சரிங்களா, ஒரே மாடல் சம்மு. அதுல மொத்தமே டோட்டலா ஒர்க்கையும் சேர்த்து 3 கிவனு. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க 4. இது பிரச்சனையே இல்லை. மறுபடியும் சொல்றேன், ஷார்ட்கட்ல என்னன்னா இந்த ஒர்க்கை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா இது எத்தனை கிவன்னா ஒரு கிவன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒர்க்கை மட்டும் மாத்திக்கிறாதீங்க. ரைட், இப்போ வாங்க. இது வந்து 12th சம்மு. இப்போ அப்படியே வச்சாப்போம். அடுத்து உள்ள மாடல் ஃபுல்லாவே அந்த எல்சிஎம் கான்செப்ட்லயே செஞ்சிருவேன். சரிங்களா. இப்போ செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க. ஒரு நீர்த்தொட்டியை நிரப்ப ஒரு குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிறது. சரி நீர்த்தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. சரி நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர்த்தொட்டி நிரப்புவதற்கு ஆகும் காலம் என்ன? சரி ஓகே, இது சும்மா டயக்ராம் போடுறேன் பாருங்க. ஒரு நீர்த்தொட்டியை நிரப்ப ஒரு குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிருது. நான் பைப்பை ஏன்னு வச்சுக்கிறேன். 10 மணி நேரத்துல இந்த ஏன்ற பைப் வந்து ஃபில் பண்ணிடுது. ஓகே, இப்போ ஏ பைப்பை நான் இங்கே வச்சுக்கிறேன். 10 ஹவர்ஸ்ல இந்த நீர் தொட்டியவே ஃபில் பண்ணிடுது. ஓகே, அடுத்து பாருங்க. முழுவதையும் நேரம் ஆகிறது. நீர் தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. நான் பின்னு எடுத்துக்கிறேன். அது எவ்வளவு நேரம் ஆகுது? 12 மணி நேரம் ஆகுது. இங்க ஒரு அவுட்லைன் போட்டுறேன். இது வழியா தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கு. இது பி பைப்பு, இது ஏ பைப்பு, பைப்பு ஏ. சரி, இது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 12 ஹவர்ஸ் ஆகுது. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா பைப் ஏயும் பைப்பையும் சேம் டைம்ல ஓபன் பண்றாங்க. கரெக்டா? ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர் தொட்டி நிரப்புவதற்காகும் காலம் என்ன? நீர் தொட்டி ஃபர்ஸ்ட் நிரம்புமா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். லாஜிக்கலா யோசிங்க. சம்மா அடுத்து செய்வோம். அட் அ டைம்ல திறந்து விட்டா நிரம்பாதுங்க சார். சொல்லுங்க. சேம் டைம்ல ஓபன் பண்ணா நீர் தொட்டி நிரம்பாது இல்லைங்க சார், நிரம்பிடுமாங்க. 10 மணி நேரத்துல நிரம்பிடும். ஆமாங்க சார், நிரம்பிடும். அதாவது மேம் ரைட் ஓகே. இப்ப நீங்க சொல்ற கரெக்ட். என்ன லைட்டா யோசிங்க, நல்லா கொஞ்சம் யோசிங்க. அதாவது இப்ப 10 மணி நேரத்துல ஒரு 100 லிட்டர் ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க. சரிங்களா, இது காலியாக 12 மணி நேரம் ஆகுது பைப் பிக்கு. கரெக்டா? அப்ப 10 மணி நேரத்துக்கு 100 லிட்டரே ரிலீஸ் ஆனாலும் இப்ப பாருங்க, மிச்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இருக்குல்ல. அப்ப கண்டிப்பா கொஞ்சம் தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார், இருக்கும். கண்டிப்பா இருக்கும். தொட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகி நிரம்பிக்கிட்டே இருக்கும். அதே லாஜிக். ரைட், இப்ப பாருங்க, நான் ரேஷியோ கான்செப்ட்ல எழுத போறேன். ரேஷியோனா ஒண்ணும் இல்ல, நான் ஏபின் பைப் நானாத்த எடுத்துட்டேன். ஹவர்ஸ் அவங்க கொடுத்த ஹவர்ஸ். இப்ப என்ன பண்றேன்னா ரெண்டையுமே ஓபன் பண்றான். இது என்ன பண்ணுது? ஃபில் பண்ணுதா? ஏன்றது ஃபில் பண்ணுது ஃபர்ஸ்ட் குழாய். பின்றது என்ன பண்ணுது? வெளியேற்றுது. வாட்டரை வந்து வெளியேற்றுது. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஏயும் திறக்கிறேன், பியும் திறக்கிறேன். இங்க ஏன்றது பிளஸ், அதாவது டேங்கை ஃபில் பண்ணுது. பின்றது என்ன பண்ணுது?
டேங்கை சப்ராக்ட் பண்ணுது, அதாவது டேங்கை எம்டி பண்ணுது. அதனால நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ 10க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன? எல்சிஎம் நீங்க தான் சொல்லணும். நீங்க வார சமூக ஃபுல்லா எல்சிஎம் நீங்க தான் சொல்லணும். அதை வச்சு தான் ரேஷியோ எழுத போறோம். 10க்கும் 12க்கும் எல்சிஎம். எல்சிஎம்னா லாஸ்டா 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 2s are 10, 6 2s are 12. இப்போ பாத்தீங்கன்னா இது 5 ஆன் நம்பர், ஈவன் நம்பர், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. டைரக்டா என்ன பண்றீங்க, 5 டேபிள்ல டிவைட் பண்ணிடுறீங்க. அடுத்து 3 டைம்ஸ், அடுத்து 3 டேபிள் 1 டைம்ஸ். இது 1 டிவைட் ஆகாது, 1 வச்சுக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுது? 60. 60 சார். 60. இப்போ ரேஷியோனா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த டோட்டல் எல்சிஎம் நான் ஹவர்ஸ், அவங்க கொடுத்த ஹவர்ஸால் டிவைட் பண்ணா எனக்கு ரேஷியோ கிடைச்சிரும். என்ன கிடைக்கும்? 60 10ஆல் டிவைட் பண்ணா 6 சார். 6. ரேஷியோ 6. இப்போ 60 12ஆல டிவைட் பண்ணா 5 சார். 5. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், பைப் ஏன்றது ஃபில் பண்ணுது, பைப் பீன்றது எக்ஸிட் பண்ணுது, எல்லாத்தையும் காலி பண்ணுது. அப்ப அதே வழிதை இங்கேயும் பார்க்க போறோம். அந்த ரேஷியோவை சப்ராக்ட் பண்ண போறோம் 1. சரிங்களா? இதை மறுபடியும் சொல்றேன், இது புரிஞ்சாதான் அடுத்தடுத்த சம் செய்ய முடியும். இப்போ பைப் ஏன்றது ஃபில் பண்ணுது, அதனால பிளஸ் போட்டிருக்கேன். பைப் பீன்றது எம்டி பண்ணுது, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன் இங்க செப்பரேட் பண்ணிக்க, ரெண்டுமே ஒரே நேரத்துல ஓப்பன் பண்ணிடுவோம். அப்ப இது ஏ ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும், பி எம்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, 10 hours 12 hours. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இது ஷார்ட்கட் மெத்தடு. சரிங்களா? ரைட். இப்ப ரேஷியோனா என்னன்னா ஒண்ணும் இல்லை, இந்த எல்சிஎம்முக்கு இந்த ஹவர்ஸ், அப்ப 6 hours நேரம் 6 ரேஷியோல அந்த டேங் வந்து ஃபில் பண்ணுது, 5 ரேஷியோல அந்த பி டேங்க்ன்றது எம்டி பண்ணுது. அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 1. ஏன் இங்க சப்ராக்ட் பண்றேன், இங்க சப்ராக்ட் பண்ணா இங்க சப்ராக்ட் பண்ணணும், இங்க ஆட் பண்ணா ரேஷியோவை ஆட் பண்ணணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்க, என்ன ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த எல்சிஎம்மையும் ரேஷியோவும் டிவைட் பண்ணுங்க. இது எல்சிஎம்மையும் ரேஷியோவையும் டிவைட் பண்ணுங்க. ஃபைனல் ரேஷியோ, ஃபைனல் எல்சிஎம், எல்சிஎம் ரேஷியோ டிவைட் பண்ணா 16 வந்துருமா? அப்ப 60 hours வந்து என்ன பண்ணும், டேங் வந்து ஃபில் ஆகும். இந்த டேங்க் ஆனது கண்டிப்பா 60 ஹவர்ஸ்ல கண்டிப்பா ஃபில் ஆயிடும். சரிங்களா? கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க, ஏன்னா இதே மாடல் தான் அடுத்தடுத்த சம் செய்ய போறேன். ஒரு பைப்பு ஃபில் பண்ண 10 hours ஆகுது, எம்டி பண்ண 12 hours ஆகுது. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துட்டேன். எல்சிஎம் எடுத்து ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு எப்படி கண்டுபிடிச்சேன், எல்சிஎம் ஹவர்ஸால டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இங்கேயே சப்ராக்ட் பண்றேன்னா இங்க ஒன்னு ஃபில் பண்ணுது, ஒன்னு எம்டி பண்ணுது. அதே தான் இங்கேயும் பண்ணணும். அப்ப 2 ரேஷியோவை சப்ராக்ட் பண்ணிட்டேன் 1. இப்போ ஃபைனல் ஆன்சர் வேணும்னா எல்சிஎம்மையும் ஃபைனல் ரேஷியோவையும் டிவைட் பண்ணணும். ஃபைனல் ரேஷியோ, ஏன்னா அதுவும் ரேஷியோ இதுவும் ரேஷியோ, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபைனல் ரேஷியோ நீங்க எப்ப பார்த்தாலும் புரியும், அதனாலதான் எல்லாமே சைட்ல எழுதிடுறேன். டிவைட் பண்ணா we get answer. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். சொல்லுங்க, தேர்ட் கிவன் சொல்லுங்க. ஒரு வேலையை 10 நாட்களில் சொல்லுங்க, ரீட் பண்ணுங்க. ஏங்கிறவர் ஒரு வேலையை வந்து 10 நாட்களில் முடிக்கிறாருங்க சார். சரி, அந்த வேலையை பி வந்து 15 நாட்களில் முடிக்கிறார். ஓகே. 2 பேரும் ஒரு வேலையை முடிக்க கால அளவு எவ்வளவு? சரி, இப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ஏன் மட்டும் ஒரு வேலையை பார்த்தா 10 days, அதே வேலையை பி பண்ணாருன்னா 15 days எடுத்துக்கிறாரு. சரிங்களா? அப்ப யார் இதுல திறமசாலி? ஏங்க சார். ஏன் அந்த டவுட்டே வேணாம். ஏன்னா அவர் என்ன ஒர்க் கொடுத்தா 10 days முடிச்சாரு, அதே வேலையை இவர் கொடுத்தா 15 days. இப்ப என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்தாங்கன்னா வேலை அளவு கூடுமா குறையுமா? குறையுங்க சார். கண்டிப்பா குறையும். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து செய்ய போறாங்க. அப்ப 2 பேரும் அதே வேலையை, அப்ப 2ஐயும் நான் ஆட் பண்ண போறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, எல்சிஎம் என்ன வரும், 10க்கும் 15க்கும் எல்சிஎம் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க மேம். இன்னைக்கு ரெக்கார்டட் அவைலபிள் தான், இன்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்க.
அது ஓப்பன் ஆகுதா? பழைய ஃபைல் ஓப்பன் ஆகுதா? பாத்தீங்களா? சார் நேத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணீங்க சார்? இல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணல. இன்னைக்கு தான் பணம் கட்டினேன், அதனால இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகுது. இல்ல, லாஸ்ட் நீங்க கேட்டீங்க, அந்த ஆப் சென்ட் பண்ணிருந்தேன். அது ஓப்பன் ஆகுதா? ஆப் இன்னும் அனுப்பலைங்க சார். சார் அனுப்பு. சார் மறந்துட்டாரு போல. சரி, நான் சொல்லிடுறேன். 10 15 எல்சிஎம் எவ்வளவு மேம் வந்துச்சு? நேத்து 30. கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலைங்க சார் கொஞ்சம். எவ்வளவு மேம்? 30 சார். 30. எனக்கு ரேஷியோ வேணும். எல்சிஎம் டிவைடட் பை டேஸ். அப்ப என்ன வரும்? 3 ரேஷியோ வரும். இங்க என்ன வரும் பாருங்க, 30 டிவைடட் பை 50 2 வரும். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இங்கேயும் ரேஷியோவை ஆட் பண்ணுங்க, 5. அப்ப எனக்கு 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னா என்னுடைய எல்சிஎம்மையும் ஃபைனல் ரேஷியோவையும் டிவைட் பண்ணணும். எல்சிஎம் இங்க 30, ஃபைனல் ரேஷியோ 5. அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 6 டேஸ்ல முடிச்சுடுவாங்க. ஆப்ஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. பண்ணுமா? செகண்ட் சம்முக்கு 60 hours. அதுவும் ஆப்ஷன் பி. ரைட், இது ஓகேவா? ஏன் இங்க ஆட் பண்றேன்னு தெரியுதா? அது புரியாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். சரிங்களா? புரியுதுங்க சார். ஓகே, ஃபோர்த் சம் பார்ப்போமா? புரியலைன்னா கேட்டுங்க, தாராளமா கேட்டுங்க. ஃபோர்த் ஒன் ரீட் பண்ணுங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். இதே வேலையை தனியாக பி 45 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் டேஷ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலை செய்வார், ஏயை விட பி 2 மடங்கு நல்ல வேலைக்காரர், பியை விட ஏ 3 மடங்கு நல்ல வேலைக்காரர், ஏயை விட பி 3 மடங்கு நல்ல வேலைக்காரர். சரி, இப்ப கம்பேர் ஏயும் பியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்மளும் அதையும் செய்ய போறோம். இப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க 15 நாள். அதனால ஏயும் பியும் சேர்ந்ததுனால ஏ பிளஸ் பி 15 டேஸ். இங்க பி மட்டும் என்ன பண்ணிருக்காரு? 45 நாள் வேலை பார்த்திருக்காரு. ஓகே, இப்ப இத பாருங்க. எனக்கு யாரோட கம்பேர் பண்ணிருக்காங்க? எல்லாருமே ஏயோட தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. பிஐ விட ஏ, ஏஐ விட பி, பிஐ விட ஏ, ஏஐ விட பி. அப்ப நான் என்ன பண்றேன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்ணா எனக்கு பிபி கேன்சல் ஆயிரும், ஏ கிடைச்சிரும். இப்போ 15க்கும் 45க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 15க்கும் 45க்கும் எல்சிஎம் அது ரெண்டும் எந்த டேபிள்ல சேமா வரும், அதுதான் எல்சிஎம். ஒண்ணுமே இல்ல. 5th table sir. 5th table. அப்படி சொல்லக்கூடாது மேம். 45 45. ஏன்னா இது வந்து 3 மடங்கு 45 வந்துரும்ல, அதான் 45. சரி, நீங்க சொன்னது ஹச்சிசிஎஃப், 5 சொன்னது ஹச்சிசிஎஃப், நான் கேட்டது எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரி, எல்சிஎம் எழுதியாச்சு. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? சப்ராக்ட் தான் பண்ணிருக்கேன். ரேஷியோ பாருங்க, 45 டிவைடட் பை 15, ரேஷியோ 3. 45 டிவைடட் பை 45 1. இங்க எப்படி சப்ராக்ட் பண்ணோம் அதே மாதிரி இங்கேயும் சப்ராக்ட் பண்ணுங்க, 2 வந்துடும். சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஏ வேணும். இப்போ சப்ராக்ட் பண்ணனால ஏ கிடைச்சிருச்சு. இப்போ ஏயோட ஒர்க் என்னன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிருங்க. 45 டிவைடட் பை 2 என்ன வரும்? 22.5. 22.5 வரும். இப்ப ஆப்ஷனுக்கு போங்க. பி 45 நாள் வேலை பார்க்கிறாரு, ஏ 22 நாள் வேலை பார்க்கிறாரு. சரிங்களா? இந்த பியையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப யாரு இதுல திறமைசாலி, ஏயா பியா? ஏங்க சார்? ஏ பாருங்க, பி 45 நாள் பண்றாரு, ஏ அதே வேலையை 22 நாள் தான் பண்றாரு.
அப்ப ஆப்ஷன் பாருங்க, பிஐ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர். கரெக்டா? 2 × 22 45 வந்துருச்சா? ஆப்ஷன் பாருங்க, பிஐ விட ஏ இரு மடங்கு நல்ல வேலைக்காரர். கரெக்ட் தானே? இப்ப ஏ எனக்கு வேணும். ஏ இருந்தா தான் நான் பியோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து 15 நாள் வேலை பார்த்துருக்காங்க. பி மட்டும் 45 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப ஏ மட்டும் வேணும்னா நான் அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சு ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு ஏ கிடைச்சிரும். அப்ப ஏ வந்து 22.5. அப்ப கம்பேர் பண்ணும்போது பி 45 நாள், பட் ஏ 22 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப யார் திறமைசாலினா ஏ வந்து திறமைசாலி, இரு மடங்கு நல்ல வேலைக்காரர். ஆப்ஷன் ஏ. என்ன சம்மு கொடுத்தாலும் கிவனை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்லயே செஞ்சிடலாம். ரைட், அடுத்த சம் சொல்லுங்க. யாராச்சும் ரீட் பண்ணலாம். ஃபிஃப்த் சம்ங்களாங்க சார்? கிவன் மட்டும் சொல்லுங்க மேம். 5th சம். ஏபி ஏ மற்றும் ரீட் பண்ணுங்கம்மா. யாராச்சும் ஒரு ஆள். ஏ, பி மற்றும் சி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவைகள் முறையே 24, 6, 12 நாட்கள். இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு? கரெக்ட் தானே? எவ்வளவு? சரி, ஆமாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா ஏ 24 நாள், பி வந்து 6 நாள், சி வந்து 12 நாள். சரி, இருக்கட்டும். என்ன சொல்றாங்கன்னா 3 பேர் சேர்ந்து பார்த்தால், கரெக்டா? கால அளவில் கொடுத்தேன். இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? பாருங்க, 3 பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 ஆன்சரையும் ஆட் பண்ணிருங்க. 3 பேரும் சேர்ந்துன்னு கிடைச்சிரும். இப்ப எல்சிஎம், இந்த 3க்கு எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்க. 24, 6, 12க்கு எல்சிஎம். சார் 24 சார். 24. 4ங்க சார். பாருங்க, சைடில் ஒர்க் அவுட் பண்றேன், தெரியலன்னா தாராளமா கேளுங்க. 6, 12. சரி, இப்போ இது எந்த டைம்ல 2 டேபிளே ஸ்டார்ட் பண்ணுவோம். 12, 3, ஒரு 6. மறுபடியும் 3 டேபிள், 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 4 டைம்ஸ். 1 செகண்ட் 2 டேபிள், 2 டைம்ஸ், 1 டைம்ஸ், 1 டைம்ஸ். 1 செகண்ட் 2 டேபிள். 2 2s are 4, 3 2s are 6, 24 வந்துருச்சு. பாருங்க, 24 24ஆல டிவைட் பண்ணா எனக்கு 1. இங்க 24 6ஆல டிவைட் பண்ணா 4. இங்க 24 12ஆல டிவைட் பண்ணா 2. இங்க என்ன பண்ணிருக்கேன், 3 பேரும் சேர்ந்து வேலை செய்தார். அப்ப இங்கேயும் ஆட் பண்ணதான் போறேன். அப்போ 1 + 4 + 2, ஆன்சர் 7. சரிங்களா? இது ரேஷியோ கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த டேஸ் கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு மூவரும் சேர்ந்து செய்தால் நான் என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபைனல் ரேஷியோட டிவைட் பண்ணணும். நான் எழுதிக்கிறேன், எல்சிஎம் ஃபைனல் ரேஷியோ. ஓகே, டன். இங்க நம்மளுக்கு அங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டைம்ஸ் 3 7s are 21. 3/7 டேஸ். ஆப்ஷன் என்ன ஆகும்னு பார்த்து சொல்லுங்க. சார் ஒரு டவுட்டுங்க சார். கண்டிப்பா கேளுங்க, சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ. சொல்லுங்க மேம். டேஸ் ஆட் பண்ணீங்கல்ல சார், அது அது 24 சார். புரியல, என்னதுமா? டேஸ் மட்டும் ஆட் பண்ணீங்கல்லங்க சார். நான் ஆட் பண்ணல, எல்சிஎம் எழுதியிருக்கேன் பாருங்க. ஆட் பண்ணா எப்படி? அது ஆட் பண்ண வேண்டாம், எல்சிஎம் மட்டும் எடுத்தா போதும். எல்சிஎம் தானே எழுதியிருக்கேன், ஆட் பண்ணவே கூடாது. நான் ரேஷியோ வரை ஆட் பண்ண சொன்னேன். ஏன் ஆட் பண்ண சொன்னேன்னா லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி தான், அதனால ரேஷியோவை ஆட் பண்றோம். அதனால இந்த டவுட் வருது, எல்சிஎம் எழுதியிருக்கேன். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம். ஓகேங்களா மேம்? ஓகேங்க. ஓகே, ரைட். அப்ப ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் கிவன் பாருங்க. நெக்ஸ்ட் கிவன் யாராச்சும் ரீட் பண்ணலாம். 6th ஒன். நம்பர் 6th ஒன் சார். சொல்லுங்க. கிவன். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ம் இருவரும் சேர்ந்து ஒரு ம் வேலையை செய்கிறார்கள். ம் ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். சரி ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். சரி அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அவ்வளவுதான். அதாவது men 4 days, women 12 days. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? இருவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஆட் பண்ணதான் போறோம். ஆட் பண்ண நமக்கு தேவை போகும். எல்சிஎம் 4க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 6ங்களாங்க சார். ஆஹா, ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற மாதிரி பாருங்க. 12 பாருங்க. 3 4s are 12, 12 1s are 12. பாருங்க 4 12. 2 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4, 6 2s are 12, 1 3. அடுத்து 3 டேபிள் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6, 6 2s are 12. கடைசியா 1 வர வரைக்கும் டிவைட் பண்றது எல்சிஎம். சரிங்களா? மினிமம் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2ல இருந்தே டிவைட் பண்ணணும். டிவைட் ஆகலைன்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு எது டிவைட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். சரி, இப்போ ஓகேங்க சார். எல்சிஎம் வந்து 12 வருது. சரி, ரேஷியோ பாருங்க. 12 4ஆல் டிவைட் பண்ணா 3, 12 12ஆல் டிவைட் பண்ணா 1. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? 2 பேரும் சேர்ந்து செய்தால் அப்ப இந்த ரேஷியோவை ஆட் பண்ண போறோம். ஏன்னா இங்கேயும் ஆட் பண்ண போறோம், இங்கேயும் ஆட் தான் பண்ண போறோம். 4. அப்போ மென்னும் உமனும் சேர்ந்து செய்தால் 12 டிவைட் பை 4. அதாவது எல்சிஎம்மையும் ஃபைனல் ரேஷியோவையும் டிவைட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3 days. 3 daysன்றது எந்த ஆப்ஷன் மட்டும் பாருங்க. ஆப்ஷன் டி ஆன்னு பாத்துக்கீங்க. அதே கிவன் தான், நம்பர் மட்டும் மாறுது. மென்னு உமனு பைப்பு ஏபி அந்த மாதிரி அது கிவன் தான் மாறுது, மற்றபடி நம்பர் மாறுது. அவ்வளவுதான். 7th கொஸ்டின் போயிடலாமா? ஓகேங்க சார். 7th சம் உங்களுக்கு முடிஞ்சோன்னா ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருவேன். அதே இப்ப நடத்தின எல்லா மாடலும் கவர் பண்ற மாதிரி ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நீங்க ஹோம்ஒர்க் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளவு மேத்ஸ்ல கண்டிப்பா ஸ்கோர் வரும். சரிங்களா? அதுல எந்த டவுட்டுமே வேணாம். 7th கிவன் சொல்லுங்க. ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 25 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூ. 3600 ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்ன? ஓகே, பாருங்க. ஏ வந்து தேங்க்யூ மேம். ஏ வந்து 20 days ரேஷியோ எழுதிக்கிறேன் எப்பயும் போல. பி வந்து 25 days. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னா 3600 ஏர்ன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஏயோட ஷேர் எவ்வளவு, அதான் நம்மளுடைய கிவன். 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 2 வேலையும் ஆட் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். இப்ப இங்க எல்சிஎம் சொல்லுங்க. எல்சிஎம் என்ன வரும்? 20க்கும் 25க்கும் எல்சிஎம் என்ன வரும் சொல்லுங்க. சார் 100. பாருங்க, அதையும் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். 20 25. இது 2 டேபிள் டிவைட் பண்றதோட 5 டேபிள்லாம் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். 4 times 5 times ஒன்று ஆன் நம்பர் வருது, ஒரு ஈவன் நம்பர் வருது. எப்பயும் போல 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 2s are 4. 5 டிவைட் ஆகாது 2 டேபிளில். ஸோ 1 செகண்ட் அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது. அடுத்து பாருங்க, 1 2s are 2, 5 அப்படியே வச்சுக்கிங்க. சரி, அடுத்து 5 டேபிள். 1 1s are 1, 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டோம். 5 2s are 10, 5 2s are 10, 100. எல்சிஎம் தெரியலன்னா சைடில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, பாருங்க. 100 டிவைடட் பை 25. 100 டிவைடட் பை 25 4. என்ன சொல்லிங்க? 2 பேரும் சேர்ந்து செஞ்சு 3600 ஷேர் வாங்குறாங்க. இப்போ இங்க என்ன பண்ணிடுறோம்? ஏபி ஆட் பண்ண மாதிரி ரேஷியோவும் ஆட் பண்றோம் 9. சரி, இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஏ ஷேர் பி ஷேர் வேணும். அப்போ ஒண்ணுமே இல்லை.
இப்போ ஏ ஷேர் வேணும்னா என்னுடைய மொத்த அமௌண்ட்ல இருந்து சரிங்களா டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்க. டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்க. 9 ரேஷியோ. 9 ரேஷியோவுக்கு ஏயோட ரேஷியோ என்னன்னு பாருங்க. ஏயோட ரேஷியோ என்ன வரும்? ஏ ஷேர் தானே கேட்டிருக்காங்க 5 சார் 5. அப்ப இதை நம்ம சிம்பிளை பண்ணா ஏயோட அமௌண்ட் கிடைச்சிடும். இது பாருங்க 400 அப்ப 2000 வந்துருமா? 2000ன்றது ஆப்ஷன் பின்னு வரும். இப்ப ஏ ஷேர் தான் கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை. பி ஷேர் கேட்டா 2 டைப்பா செய்யலாம். எப்படி செய்யலாம்? 3600ல இருந்து 2000 செப்பரேட் பண்ணா இப்ப பி ஷேர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்க. நம்ம ஏ ஷேர் கண்டுபிடிச்சிட்டு 3600ல இருந்து 2000 செப்பரேட் பண்ணா 1600 அப்படின்றது பி ஷேர். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாங்குற 3600. சரி, இதே இது நான் டைரக்டா பி ஷேர் கண்டுபிடிக்க போறேன்னா ஒண்ணுமே இல்லை. பாருங்க, பி ஷேர்னா அதே 3600 டோட்டல் 9 ரேஷியோல பியோட ரேஷியோ பாருங்க 4. 4 அப்போ 400 இன்ட்டு 4 1600. அப்போ நம்ம டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம். ஏ ஷேர் கண்டுபிடிச்சும் பி ஷேர் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் எப்படி வேணாலும் வரலாம். எனக்கு பி ஷேர் வேணும்னா டைரக்டா இதை இந்த ரேஷியோ மட்டும் மாத்திர வேண்டியது. ஏ ஷேர்னா 5/9, பி ஷேர்னா 4/9. இல்லை நான் இதை கண்டுபிடிக்க மாட்டேன், நான் ஏ ஷேர் கண்டுபிடிச்சா கண்டுபிடிப்பேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஏயோட ஷேரை செப்பரேட் பண்ணிட்டா பி ஷேர் கிடைச்சிடும். ஆப்ஷன் பி. இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஏன்னா ஏ ஷேர் தான் கேட்கணும் அவசியம் இல்லை. பி ஷேர்னு கேட்டாலும் நம்மளுக்கு செய்ய தெரியணும். ரைட், நெக்ஸ்ட் 8th சம். சார் 22 ஆட்கள் ம் 10 நாட்களில் சரி, 110 மீட்டர் நீளமுள்ள 110 சுவரை மீட்டர். கட்டி முடித்தனர். சரி 30 ஆட்கள் சரி 6 நாட்களில் முடிக்கும் சுவரின் நீளம் என்ன? ரைட். 22 10 நாட்கள் ஒர்க்கு 110 மீட்டர் நீளமுள்ள என்ன செய்யறது? சுவரை கட்டி சுவரை ஓகே ஓகே டன். டபிள்யூ 30 ஆட்கள் 6 நாட்கள் எவ்வளவு மீட்டர் நீளமுள்ள சுவரை எழுப்பார்? இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒர்க்குன்றது இங்க என்ன வந்துருன்னா ஒரு வேலை இல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க 110 மீட்டர் நீளம் உள்ள சுவரை எழுப்புறார். கரெக்டா? அப்ப நம்முடைய வேலைன்றது இங்க என்னன்னா அந்த 110 மீட்டர் நீளம் உள்ள சுவர். சரிதானா? அப்ப ஒர்க் என்ன பண்ணணும்? ஒண்ணுன்னு போடக்கூடாது. எவ்வளவு மீட்டர் நீளம் உள்ள சுவரை எழுப்புறாரு. ஓகேவா? இப்ப அதே கான்செப்ட் தான் பாருங்க, அவ்வளவுதான். இப்ப எனக்கு W2 வேணும். என்ன கேட்டாலும் சரி அதை அப்படியே வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத லெஃப்ட் சைடு எழுதிருங்க 10 இன்ட்டு W2. அடுத்து செகண்ட் ரோல இருக்கிறதா ரைட் சைடு எழுதிருங்க. எனக்கு W2 தான் வேணும். ஈக்குவல் டு 30 இன்ட்டு 60 இன்ட்டு 110 டிவைடட் பை 22 இன்ட்டு 10. W2 இருக்கு. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 622 கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள கேன்சல் பண்ணிடுவோமா? 11 டைம்ஸ் 15 டைம்ஸ். இந்த 11 இங்கே கேன்சல் ஆயிரும். அப்ப 15 இன்ட்டு 6 என்ன மேம் வரும்? 90யா? சார் 90 மீட்டர். அப்ப இங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒர்க்கு என்னது? ஒர்க்கு 110 மீட்டர் நீளம் உள்ள சுவர் எழுப்புறத நம்மளுடைய டார்கெட். இங்க ஒண்ணுன்னு போட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு. அப்ப 30 ஆள் சேர்ந்து 6 நாள் வேலை பார்த்தா எவ்வளவு மீட்டர் நீளம் உள்ள சுவரை எழுப்ப முடியும்? எவ்வளவுன்னு பாருங்க, 90. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 22 பேர் 10 நாள், ஆனா இங்க 8 பேர் கூடினாலும் நாட்கள் 4 நாள் குறைஞ்சிருக்கு. இங்க 8 பேர் இன்க்ரீஸ் ஆனாலும் இங்க டேஸ் 4 குறைஞ்சதுனால அந்த லென்த் கட்ட முடியல. 190 மீட்டர் தான் கட்டியிருக்காங்க. ஆப்ஷன் பி. இது ஃபார்முலா வச்சு சொல்லலாம். நான் ஃபார்முலா வச்சு சொல்லல. ஏன்னா எல்லாருமே மேத்ஸ் படிச்ச யாரும் ரொம்ப ரேரா தான் இருப்பீங்க. மேத்ஸே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பீங்க. பட் நம்ம கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் ஆனா மேத்ஸ் முக்கியம். அதுக்கு எதெல்லாம் சிம்பிளஸ்ட் வே, ஃபார்முலா இல்லாம எதெல்லாம் ஈஸியா செய்யலாமோ அந்த மெத்தட் தான் நான் நடத்துவேன். அதர்வைஸ் நிறைய ஃபார்முலாஸ் நான் சொல்ல மாட்டேன். நீங்க செய்ய வேண்டிய அந்த ஹோம் ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி அதில் டவுட்னா தாராளமா கேட்கலாம் நீங்க. சரிங்களா? அதை நீங்க செய்ய வேண்டியது ஹோம் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணா போதும்.
ரைட், 9th கொஸ்டின் ரீட் பண்ணுங்க மேம். சொல்லுங்க மேம். கேட்கல. ஏயும் பியும் சேர்ந்து ம் ஒரு வேலையை ம் 20 நாட்களில் ம் செய்து முடிப்பர். சரி. ஏ மட்டும் அந்த வேலையை 24 நாட்களில் முடித்தால் ம் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ம் தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை. அவ்வளோதான். இப்போ பாருங்க, எனக்கு பி மட்டும் வேணும். இங்கே ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, ஏ கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். பி மட்டும் இருக்கும். இங்கே எல்சிஎம் என்னன்னு சொல்லுங்க. 20க்கும் 24க்கும் எல்சிஎம் என்ன வரும்? ஒன் டுவெண்ட்டிங்காங்க சார். கரெக்ட் மேம். கரெக்ட். இந்த அன்னை ஓப்பன் பண்றேன் மேம். 20 24 2 டேபிள் 10 டைம்ஸ் 12 டைம்ஸ் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ். இது டைரக்டாக போட்டுடலாம். 5 டேபிள் 1 டைம்ஸ் 6 டிவைட் ஆகாது. இது 6 30 60 120. எல்சிஎம் 120. 120-ஐ 20ஆல டிவைட் பண்ணால் எனக்கு ரேஷியோ 6 கிடைக்குது. 120 24. இது என்ன வரும்னா 5 டைம்ஸ் வரும். ஆமாம், கரெக்டு. இங்கே பாருங்க, எனக்கு பி மட்டும் வேணும்னால நான் சப்ராக்ட் பண்ணேன், பி கிடைச்சிச்சு. அதே மாதிரி இதையும் சப்ராக்ட் பண்ணுங்க, ரேஷியோ சப்ராக்ட் பண்ணுங்க. எனக்கு பி ஒன்லி அப்படின்னா என்னுடைய எல்சிஎம்மையும் ரேஷியோவையும் டிவைட் பண்ணுங்க. எல்சிஎம் டிவைடட் பை ஃபைனல் ரேஷியோ 120 days. ஆப்ஷன் என்ன வரும்னா பி ஒன்லி 120 days. ஆப்ஷன் சி. அதே கான்செப்ட் தான், ஒண்ணுமே இல்லை. எல்சிஎம் மட்டும் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சா வேலை முடிச்சு, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்பர் மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். சரி மற்றொரு குழாய் அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். சரி. ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்தது. ம் இரு குழாய்களும் ஒரே சமயத்தில் திறக்கவிடப்பட்டால் ம் அத்தொட்டி எவ்வளவு நேரத்திற்குள் நிரப்பும்? சரி, அதே கான்செப்ட் தான். இங்க மட்டும் மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, ஏன்றது ஃபில் பண்ணுது, பீன்றது எம்டி பண்றது. ஃபர்ஸ்ட் குழாய் எம்டியா தான் இருக்கு அந்த டேங்க். இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டையுமே ஓப்பன் பண்றாங்க, பைப்பையும் பைப் பியும். சரி, எப்பயும் போல எல்சிஎம் சொல்லுங்க. 20க்கும் 15க்கும் எல்சிஎம். சார். கேட்கல, புரியல மேம். என்ன மேம்? 60. 60. 60 பாருங்க. 16 சார். 60. ரைட், ஓகே. சரி, இப்போ பாருங்க, 60-ய 15ஆல டிவைட் பண்ணுங்க, 4 கிடைச்சிரும். 60-ய 20ஆல டிவைட் பண்ணுங்க, 3 கிடைச்சிரும். நீங்க என்ன பண்ணணும், ரேஷியோவை சப்ராக்ட் தான் பண்ணணும். ஏன் சப்ராக்ட் பண்றோம்னா ஏ ஃபில் பண்ணுது, பி எம்டி பண்ணுது, ஒரே நேரத்துல தான் ஓப்பன் பண்றோம். அப்போ 1. அப்ப பாருங்க, ஃபைனல் ஆன்சர் 60 டிவைடட் பை 1. இது என்னது? எல்சிஎம். இது வந்து ஃபைனல் ரேஷியோ. நான் மியூட் போட்டு பேசுங்க, நான் பேசுறது கேட்காது. நீங்க வீடியோவா பார்க்கும் போதும் நீங்க பேசுற டிஸ்டர்பன்ஸ் வாய்ஸ் தான் கேட்கும், நான் பேசுறது கேட்காம போயிடும். மியூட் போட்டுட்டு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60. யாருக்குமே வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும், யாருக்குமே புரியாம போயிடும். 60 minutes. இங்க எல்லாமே ஹவர்ஸ்ல இருக்கு கொடுத்த கிவன் ஃபுல்லா.
ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டானு பாருங்க. ஏ மைனஸ் பி 1 hour. ஆப்ஷன் ஏ பாருங்க கரெக்டானு பாருங்க. ஓகேங்க சார், கரெக்டுங்க சார். கரெக்ட். அவ்வளோதான். இங்கேயும் அதே தான். என்ன ஒரே ஒரு கிவன் மினிட்ஸ் இருக்கு, ஹவரா மாத்திருக்கோம், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆப்ஷன் அதுல தானே இருக்கு, நம்பரை மட்டும்தான் மாத்திக்கிட்டே இருக்கோம், மற்றபடி வேற ஒண்ணுமே செய்யல. 11th கொஸ்டின். ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு ம் முதல் குழாய்க்கு 12 மணி நேரம், சரி, இரண்டாம் குழாய்க்கு 6 மணி நேரம், ஓகே மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஓகே. ஆகிறது எனில் 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் தண்ணீர் தொட்டி நிரப்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு? அப்போ 3 பைப்பையும் ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இப்போ எல்சியம், இதுக்கு எல்சியம் எடுங்க. 12 6 4 எல்சியம் எடுங்க. 12 6 4. 24ங்க சார். கரெக்ட். பாருங்க, 4 6 4 24, 4 6 24, 2 12 24. அது மூணுமே டிவைட் ஆகிற காமன் நம்பர் தான் எல்சியம். சரி பாருங்க, 24 டிவைடட் பை 12, 2, 24 டிவைடட் பை 6, 4, 24 பை 4, 6. என்ன பண்ணிருக்கோம், 3 குழாய்களும் அப்படின்ட்டாங்க. அப்போ மூணையுமே ஆட் பண்ணுங்க. ஆன்சர் 12. நான் இந்த சைடில் எல்சியம் எடுத்துடுறேன். 2 times 6 times, 3 times, 2 times, 2 times, 1 times. இங்கே 3 டிவைட் ஆகாது, ஸோ அப்படியே தான் வச்சுக்கிறோம். அடுத்து 2 டேபிள் 1 1 1 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டோம். 3 2 சார் 6, 6 2 சார் 12 வருமே. 24 போட்டோமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 வரும். 24 எப்படி வரும், 12 வரும். 12க்கு அடுத்துதான் 24, சரிங்களா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்றது ரீசனே அதுதான். 24ம் ஒரு எல்சியம் தான், சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் எல்சியம், மினிமம் எல்சியம் என்னமோ அதான் பார்க்கணும். 12. அப்ப 12 by 12 1, 12 by 6 2, 12 by 4 3, 1 plus 2 plus 3, 12 divided by 6. ஆன்சர் ஹவர்ஸ்ல இருக்கு, 2 hours. என்ன இருக்கிறேன் நான், எல்சிஎம் டிவைடட் பை ஃபைனல் ரேஷியோ. தட்ஸ் ஆல். 3 குழாயும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணா 2 ஹவர்ஸ்ல டேங்கு ஃபுல் ஆயிரும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். 13 இருக்கட்டும். 12 நம்ம பார்த்துட்டோம். 12 பார்த்துட்டோமா? 1க்கு அப்புறம் 12 தானே பார்த்தோம். பார்த்தாச்சுங்க சார். ஆமா ஆமா, அது 13 இருக்கட்டும், அது அடுத்த டைப்பு. இப்போ 14 வந்துருங்க. 14 பாருங்க. 14 யாராச்சும் ரீட் பண்ணுங்க. சார், 12 அச்சு போல் ம் மேம் ரீட் பண்ணிருங்க. யாரோ 12 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? சரி, இது வந்து பேஜ் ஒர்க் வந்து 60 பேஜ், 200 பேஜ். எத்தனை ஆள் வேணும் தான் கேட்குறாங்க, சரிங்களா? இது M1, இது M2. சரி, பாருங்க, 12 பேர் 5 மணி நேரம் வேலை செஞ்சு 60 பக்கம் நூல் கோர்க்குறாங்க. இதே இது 200 பக்கம் 20 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை ஆட்கள் வேணும்? அதே தான் கான்செப்ட். ஆரம் மார்க் மட்டும் மாற்றி போடுங்க. இங்கே ஒர்க்குன்றது என்னன்னா 60 பேஜ் 200 பேஜ் தான் நம்மளுக்கு இங்கே ஒர்க்கு. அதை பாருங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் ரோல இருக்கதா லெஃப்ட் சைடு எழுதிருங்க. 200 M2 × 20 × 60. இது ஆக்சுவலாக நேர்மாறல் எதிர்மாறல் அதெல்லாம் சொல்லி அதை பயங்கரமாக அதை ரெசிப்ரோக்கலை எழுதி ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். இது வந்து 7th புக்கில் இருக்க கான்செப்ட் தான், சரிங்களா? அந்த கான்செப்ட் செஞ்சால் கொஞ்சம் லென்த்தியாக போகும். இது ஈஸியஸ்ட் வே. M2 12 × 5 × 200 டிவைடட் பை 20 × 60. ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 2 2 கேன்சல் பண்ணிட்டேன். 2
2 5 10. அப்போ 10 days போதும். சாரி 10 men வேணுமா? ஆமாம், M2 தானே, 10 men வேணும். ஆப்ஷன் என்ன வரும்? பி. கரெக்ட் தானே? ஏன்னா 20 மணி நேரம் வேலை செஞ்சு 200 பக்கம் நோட்டு வைக்கணும்னா எத்தனை பேர் வேணும்னா 10 பேர் வேணும். M2 தான் தேவை, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 15. ஒரே ஒரு சம் பெண்டிங் இருக்கு, அது லாஸ்டா செய்வோம். 13 லாஸ்டா செய்வோம். 15. யாராச்சும் ஒரு ஆள்? ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ம் 52 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு வேலை. ஓகே. அதே வேலையை 13 ஆட்கள் ம் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? அவ்வளோ. இங்க எத்தனை நாட்கள்னு கேட்டாங்க, ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க. இது வேலை, இது நாட்கள் முடிஞ்சு. அப்போ 7 × 52 × 1, 13 × D2 × 1. Seven into 52 into 1, 13 into 1, 1 கேன்சல். இது வந்து 4 times வருவான்னு பாருங்க. 4 10s ஆமாம் 40 52. அப்போ 28 days வரும். ஆப்ஷன் பாருங்க டி. ஓகேவா? ஆன்சர் கரெக்டானு பாருங்க. இங்கே ஒர்க்கு ஒன்றுதான், இங்கே ஒர்க்கு ஒன்றுதான். டேஸு 1 கொடுத்துருக்காங்க, அனதர் 1 கேட்டிருக்காங்க. 7 men 13 men. நெக்ஸ்ட் given 16. Anyone? 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தன. சரி, ஓகே. அடுத்து ஒரு சிலந்தி ம் ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்? ம் D2 கேட்குறாங்க. சரிங்களா? 7 ஸ்பைடரு 7 நாள் 7 சிலந்தி கூட வந்து ரெடி பண்ணுது வெப்ஸா. ஓகே. ஒரு சிலந்தி ஒரு நாளில், சாரி ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடியும்? அதே தான் கிவன், நம்பர் மட்டும்தான் மாறுது, வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக கிவனை மட்டும் எழுதிருங்க. 7 × 7 × 1, 1 × D2 × 7. எனக்கு D2 தான் வேணும். 7 × 7 × 1, 1 × 7, 1 கேன்சல், 7 7 கேன்சல். ஸோ D2 7. அப்போ ஆப்ஷன் சி. நம்பர் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு, ரெண்டே டைப் தான். வாங்க அடுத்து வாங்க. 2 டைப்ல ஒன்றுல செஞ்சிடலாம் கண்டிப்பாக. 17. எக்ஸ் ஒரு வேலையை சரி, 18 நாட்களிலும் ஓகே. ஒய் அதே வேலையை ம் 24 நாட்களிலும் ஓகே. செய்து முடிப்பர். சரி. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க ம் எத்தனை நாட்கள் ஆகுமா? ஆமாங்க சார், அது 42,000 போட்டு இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ம் ரூபாய் 42,000 ஈட்டினால் சரி. ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 42 கிடைச்சா ஒய்யோட ஷேர் எவ்வளவு? கரெக்ட் தானே? கரெக்ட். இப்போ இதே மாடல் பார்த்துருக்கோம். அங்கே ஃபர்ஸ்ட் ஷேர் பார்த்தா இங்கே செகண்ட் ஷேர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் என்ன வரும்? எயிட்டீனுக்கும் 24க்கும் எல்சிஎம் 72 வரும் சார். கரெக்ட். 72. நான் இந்த சைடு ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்க. 18 24 2 டேபிளே போட்டுருவோம். 9 2s 18, 12 2s 24. மறுபடியும் 2 டேபிள் இது வரும், இது வராது. அப்போ ரெண்டுலையும் காமனாக டிவைட் பண்ணுறது 3. ஸோ 3 டிவைட் பண்ணிடலாம்.
இது மறுபடியும் பாருங்க 3 டேபிள், இது 3 டேபிள் டிவைட் ஆகாது, மறுபடியும் 1 செகண்ட் 4 டேபிள் 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டேன். இது ஒரு 12, இது ஒரு 6, 12 6 72. 72 18 டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க. சார் 3. ஓகே. 24 டிவைட் பண்ணா நான் 72 divided by 24 சொன்னேங்க சார். இதை சொன்னீங்க. 72 72. ஆமா. அப்ப 18 டிவைட் பண்ணா நிமிஷம். அதுக்கு 4 4 சார். 4. 4. 2 பேரும் சேர்ந்து செஞ்சுதான் இந்த அமௌண்ட் வாங்குறாங்க. அப்போ நீங்க ரேஷியோவையும் ஆட் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்க 42,000 ஏர்ன் பண்றாங்க. ஒய்யோட ஷேர் என்ன? ஒய் ஷேர். என்னுடைய அமௌண்ட் 42,000. என்னுடைய டோட்டல் ஷேர் எவ்வளோன்னா 7 ஷேரு. அவன் கேட்டிருக்கிறது ஒய்யோடது மட்டும்தான் கேட்குறேன். ஒய் வந்து 3. இது வந்து 6 டைம்ஸ் வருமா? 6 ஒரு 30 18,000 வரும். ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க. பியான் பாருங்க. எஸ் சார், பி தாங்க சார். இப்போ இதை ஒய் கட்டலாம் நம்ம டேரெக்டாக பண்ணுறோம். எக்ஸை கண்டுபிடிச்சு அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிங்க. டோட்டல் எவ்வளோ ரேஷியோ 7. இதில் ஒய்யோட ரேஷியோ எவ்வளவு? இப்போ எக்ஸோட ஷேர் கேட்டாங்கன்னா எக்ஸ் அதையும் வேணாலும் கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். எக்ஸ்னா பாருங்க எக்ஸ் ஷேர். இது எக்ஸ்ட்ரா தான் நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்ட்ரா அதே 42,000 மொத்தம் 7 ஷேரு. அதில் அவனோட ஷேர் எவ்வளவு? 4. 24,000. இதை கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் இதுல இருந்து டோட்டல் அமௌண்ட் வந்து இதை செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். எவ்வளவு? 42ல் ஒய்யோட ஷேர் வந்து 18. செப்பரேட் பண்ணாலுமே நம்மளுக்கு 24 தான் கிடைக்கும். சரிங்களா? செப்பரேட் பண்ணாலும் ஓகே தான், டைரெக்டாக கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், எப்படினாலும் செய்யலாம். ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒய் வேணும்னா டோட்டல் அமௌண்ட் செப்பரேட் பண்ணாலும் கிடைக்கும். இங்கே நம்ம ஒய்க்கு டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஷேர் வேணும்னா டைரெக்டாக ரேஷியோ வச்சும் செய்யலாம். இல்லைன்னா டோட்டல் வேல்யூல வந்து 18,000 செப்பரேட் பண்ணாலும் கிடைச்சிரும். ஓகே, டன். நெக்ஸ்ட் 18. 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர். எனில் ஆண்கள் பெண்களின் வேலைத்திறன் விகிதம் யாது? ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கலாம். 18. இருபது பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். சரி, 20 பெண்கள் 16 நாட்களில் சரி ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர். 16 ஆண்கள் 15 நாட்களில். சரி, எனில் ஆண்கள் பெண்களின் வேலைத்திறன் விகிதம் என்ன? ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரி, சரி இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ரேஷியோ கேட்டிருக்கேன். ரேஷியோ கண்டுபிடிக்கணும் என்னங்க? ஒன்றுமே இல்லைங்க, ஃபைண்ட் ரேஷியோ. சரி, விகிதம் கேட்குறேன். இப்போ மென்னு உமனோட ஒர்க்கிங் எத்தனை பேருன்றதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 20 மென்னு 16 உமன். சரிங்களா? ஓகே, இதோட ரேஷியோ வேணும். உமன் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 16 டேஸு. மென்னு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 15 டேஸு. இதோட ரேஷியோ வேணும். தட்ஸ் ஆல். அவ்வளோ. அதை என்ன பண்ணுறோம்னா ஒன்றுமே இல்லை, டிவைட் பண்ணிட்டு அதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணால் வேலை முடிஞ்சு. 20 × 16 டிவைடட் பை 16 × 15. இதை நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அதாவது A/Bனா A/Bன்னு ரேஷியோ கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம அடுத்த அர்த்தம் பார்க்க போகிறோம்.
அதை டேரெக்டாகவே எழுதிடுறேன். 16 16 கேன்சல், 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ என்ன வந்திருக்கு எனக்கு பாருங்க, 4:3 சார். ஆ இருங்க ஏதாவது தப்பா இருக்கு. இல்லை இங்கே எடுத்து தப்பாக எழுதியிருக்கேன். இருங்க அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக மாறும். எனக்கு ரேஷியோ வேணும், மாற்றி எழுதிட்டேன். அதாவது 20 மென்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னன்னா 16 டேஸ். சரிங்களா? 16 மென்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன 15. இப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். மாற்றி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும் பாருங்க. 16 × 15 டிவைடட் பை 20 × 16. இதுதான் நம்மளுக்கு கீழே வரணும். சரி, அதாவது எது அதிகமாக இருக்கோ அதையும் கீழே வரணும். 20, ஆமாம், 20 உமன் டேஸும் அதிகமாக இருக்கு, அதனால அதுதான் கீழே வரணும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. 16 16 கேன்சல், 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். லாஸ்ட் டைம் 4/3 வந்துச்சு, அது தப்பு. இங்கே என்ன இருக்கு, 3/4 இருக்கு. இந்த கான்செப்ட் படி பாருங்க, A/Bனா A/Bன்னு எழுதலாம், A/Bனா A/Bன்னு எழுதலாம். அப்போ 3:4. ஆப்ஷன் டி. சரிங்களா? எது மேக்சிமமோ அது டினாமினேட்டர் வந்துடணும். இப்போ லாஸ்ட் சம் என்ன பண்ணியிருந்தேன், மாற்றி டிவைட் பண்ணியிருந்தேன், அது தப்பு. ரேஷியோ கேட்டாங்கன்னா இதுதான் கான்செப்ட். ரைட், 18 முடிஞ்சு. 19 பாருங்க. 19 இதே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை அப்படியே பாருங்க. ஒரு வீடியோ, ஒரு 1 hour 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு டவுட்டே வராது. 19 3 பண்ணுங்க. 3 தான் சார் வருது. 3:4னா புரியல? சார் போன சம்முக்குங்க சார். ஆன்சர் வந்து 3:4ங்களா 4:3ங்க சார். ஓ, இருங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கட்டத்தனை எழுதியிருக்கேன். ஆப்ஷன் மட்டும் இல்லை எடுத்து எழுதும்போது மாற்றி எழுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, கெப்பாசிட்டி ரேஷியோ. ஆமாம், ஏதோ தப்பு இருக்கு. Capacity of the men and the woman, the ratio between the capacity. கெப்பாசிட்டி ரேஷியோ கேட்கும் போது அதை மாற்றி எழுதுறாங்க. ஏன்? எல்லாமே கரெக்டு தான். கெப்பாசிட்டி ரேஷியோன்னு கேட்கும் போது, அவங்களுடைய திறன் கேட்கும் போது கிடைச்ச ஆன்சரை மாற்றி தான் எழுதுறாங்க. 4:3. அதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம், நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஏன்னு சொல்றேன், ஏன் மாற்றி எழுதுறாங்கன்றதை சொல்றேன். இது ஷார்ட்கட்னால அப்படி மாற்றி எழுதி சொல்லியிருக்காங்க. டைரக்டா சொன்னா இந்த ஆன்சர் 4:3 தான் வரும். ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ரேஷியோ வரும்போது மாற்றி தான் எழுதணும். அது ஏன் மாற்றி எழுதுறோம்ன்றது இந்த கான்செப்ட் படி செஞ்சாதான், அதாவது ஃபார்முலா கான்செப்ட் செஞ்சாதான் அது ஏன்னு புரியும். ஓகே, 19 பாருங்க. அடுத்த சம்ல அதுதான் வருது, அந்த கான்செப்ட் தான் வருது. இப்போ அது புரிஞ்சிடும் பாருங்க. 19 பார்க்கும்போது 18 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். 19 ரீட் பண்ணுங்களேன். ஒரு வேலையை ம் A 16 நாட்களில் முடிப்பார். சரி V என்பவர் A ஐ விட 60% அதிகமான திறமையுடையவர் சரி எனில் முழு வேலையும் முடிக்க B-விற்கு தேவையான நாட்கள் எத்தனை? பி எத்தனை நல்ல வேலையை முடிப்பாங்க, அதான கொஸ்டின். எஸ் சார். சரி சரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷியோன்னு வரும்போது ஏ வந்து எப்பவுமே 100% எடுத்துக்கிங்க. எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது 100. இப்போ ஏயோட கம்பேர் பண்ணும்போது பி வந்து 16% திறமையானவராக இருக்காரு. அப்போ ஏ 100னா பி என்ன வரும், 160% வந்துருமா? கரெக்டா? ஏன்னா கிவன் அதானே. ஏயோட பி வந்து 60% உள்ளவங்க. சரி, ஓகே, டன். இப்போ எதுவுமே தேவையில்லை, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. ரேஷியோ பாருங்க, 100/160. ஒரு 0 கேன்சல், 5 டைம்ஸ் 8 டைம்ஸ். அப்போ 5:0 கேன்சல். ஆமா, சரி, ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணுங்க, ஏன்னா ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இல்லை, அதனால நான் சொல்றேன். 10:16. சரிங்களா? இப்போ 19 என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்க.
முழு வேலையும் முடிக்க பிவிற்கு தேவையான நாட்கள் எத்தனை? ஆக்சுவலா வந்து இதை ரெசிப்ரோக்கல்ல எடுப்போம். சரிங்களா? அந்த கான்செப்ட் படி போனோம்னா ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். அதனால தான் இங்க என்ன பண்ணிருப்பாங்க, மாத்தி எழுதுவாங்க. ஒர்க் ஃபினிஷ்டு ஒர்க் ஃபினிஷ்டு டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ரேஷியோ அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். 16 ஆயிரும் 10ன்னு வந்துடும். இப்போ இது ஏயோட ஒர்க்கு, இது பியோட ஒர்க்கு. சரிங்களா? ஏ 16 டேஸ் வந்துச்சு பாருங்க. அப்போ பியோட ஒர்க் எத்தனை நாள்ல இருக்கும்? 10 டேஸ்ல முடியும். மறுபடியும் நான் அதை சொல்றேன். ஆக்சுவலா வந்து 1 டே ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஒர்க் பார்த்துட்டு 1 டே ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணுவோம். அது ரெசிப்ரோக்கல்ல மாறும். அதே தான் இங்கேயும் பார்த்துருக்கோம். இப்போ நான் இதை 5:8ன்னு எழுதுனேன்னு வைங்களேன், எனக்கு அது ஆப்ஷனே வராது. 19 பாருங்களேன், 16, 12, 10, 15ன்னு இருக்கு. அப்போ 5:8ன்னு எழுதவே முடியாது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், 0 மட்டும்தான் நான் கேன்சல் பண்ணணும். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சது ரேஷியோ கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒர்க்கு கிடைக்கல, ரேஷியோ கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு 10 நாள் வேலை வைப்பார், ஒரு 16 நாள் வேலை வைப்பார். அந்த மாதிரி கான்செப்ட். சரிங்க? ஏன்னா 60% அதிக திறமை உடையவர் பி. அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் ஃபினிஷ்டு டேஸ் நான் என்ன ஆயிருன்னா இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிங்க. 16:10. இப்போ பாருங்க, ஏ 16 டேஸ் வந்துருச்சு. அவன் கேட்டது பி தான் கேட்டிருக்கேன். அப்போ பின்றது 10 டேஸ்ன்னு வந்துடும். அதை ஃபைனல் ஆன்சர் ரேஷியோல இருக்கும்போது மட்டும் எடுத்து ஆன்சர் ஃபைனலா எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ இந்த சமுக்கு பாருங்களேன், 3:4 ஃபைனல் ஆன்சர். இங்க எப்படி எனக்கு ஆன்சர் 10:16 வந்துச்சோ அது மாதிரி இங்க வந்து ஆன்சர் 3:4. கெப்பாசிட்டி ரேஷியோன்னு வரும்போது மட்டும் அதை ரெசிப்ரோக்கல் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 4 வந்துடும், செகண்ட் 3 வந்துடும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். பாருங்க, 16 ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், 10 செகண்டா எழுதிட்டேன். வேலை முடிஞ்சு. அதை கரெக்டாக மேட்ச் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். மேலே பாருங்க, ஏ 16 டேஸ் வந்துருச்சு. இது ஏ ரேஷியோ, இது பி ரேஷியோ. அப்போ பி வந்து 10 டேஸ்ல முடிச்சிருவாங்க. டன். நெக்ஸ்ட் 20th சம். சொல்லுங்க மேம். இந்த ரேஷியோ வந்து நீங்க டேஸா கன்வெர்ட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம். ஓகே. ரெசிப்ரோக்கல் எழுதுறோம். ஆமா, மாத்தி எழுதுறோம். அவ்வளவுதான். இங்கேயும் அதே தானே பண்ணியிருக்கோம். இங்கேயும் கெப்பாசிட்டி ரேஷியோ, கெப்பாசிட்டி எப்பயுமே ரேஷியோன்னு வரும்போது அதை மாற்றும் போது நம்ம ரெசிப்ரோக்கலை மாத்திடுவோம். ரேஷியோனா 3:4 இல்லைங்க சார்? 4:3ன்னு எழுதுறோம். ஓகே. ஃபைனல் ஆன்சர் என்னுடைய சிம்பிளை பண்ண ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 3:4. கடைசி அவன் கேட்ட ஆன்சர் எழுதும் போது கிடைச்ச ஆன்சர் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஏன்னா பி ஏ/பி நம்ம என்ன எழுதணும், பி/ஏன்னு எழுதணும். ஏன்னா அது ரெண்டு ரேஷியோல இருக்கிறதுனால. சரிங்களா? சிம்பிள் லாஜிக் பாருங்களேன். ஏ 16 டேஸ் ஒர்க் பண்றாரு, ஆனா ஏயோட பி திறமையான ஆளு. அப்ப 16ஓட கம்மியா தானே அவர் பீன்றவர் முடிச்சிருக்கணும். கரெக்ட் தானே? லாஜிக் கரெக்டா வருதான்னு பாருங்க. ஏன்னா கொடுத்த கிவன் பாருங்க, ஏயோட பி வந்து 60% வேலைத்திறன் மிக்கவர். அப்ப ஏ 100%னா பி வந்து 60% எக்ஸ்ட்ரா. அப்போ 160% வந்து திறமையானவர். அப்போ 160 ஆயிரும். அப்ப இங்க இந்த கான்செப்ட் தான். ஏ/பி எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதிடலாம். அதான் இங்க எழுதியிருப்பேன் நான். ஓகேங்க சார், தேங்க்யூ. அதாவது 100/160. ஒரு 0 கேன்சல். இதையும் கேன்சல் பண்ணலாம். 5/8 கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லாதனால நான் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, டன். இது ரேஷியோ எழுதியாச்சு. அதை டேஸா மாற்றும் போது மாற்றி எழுதிட்டேன். அவன் கேட்டது பி மட்டும்னா 10 டேஸ் முடிஞ்சு. அடுத்து 20th சம். 21 வந்துட்டு 20 போவோம். 21 பாருங்க, ஏன்னா அதே லாஸ்ட் மாடலு. சரி, லாஸ்ட் சம்மு. அந்த மாடல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சொல்லுங்க. 21 சம்மாங்க சார். 21 மேம். ஏ மற்றும் பி என்பவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார்கள். ஆனால் ஏ மட்டும் அதே வேலையை 6 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை பி மட்டும் செய்து முடிக்க டேஷ் நாட்கள் ஆகும். பி ஒன்லி பாருங்க, இங்க A+B 2 வரும், இங்க ஏ மட்டும். அப்புறம் சப்ராக்ட் பண்ணா ஏயும் கேன்சல் ஆயிரும், பி மட்டும் வந்துடும். அப்ப இங்க ரேஷியும் சப்ராக்ட் தான் பண்ண போறோம். எல்சிஎம் 4க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 6ங்க சார். ஏங்க எப்படிங்க 6 வரும்? 6 4 டேபிள்ல வராது இல்லைங்க? சாரி. இல்லைங்க சார். 12 சார்.
12 12. பாருங்க 4 6 2 டேபிள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 1 செகண்ட் 2 டேபிள் 3 டிவைட் ஆகாது 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 3 2 6 6 2 12 தெரிலன்னா சைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் வர வரைக்கும் டிவைட் பண்ண வேறு ஒன்றும் இல்லைங்க 12/4 3 12/6 2 2 6 12 ரைட்டு. ஏன்னா என்ன பண்ணணும் பி மட்டும் கேட்டிருக்காங்க செப்பரேட் பண்ணாதே ஏஏ கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ரேஷியோவும் செப்பரேட் பண்ணிட்டேன் 1. அப்போ பி மட்டும்னா பி ஒன்லி என்னுடைய எல்சிஎம்மையும் ஃபைனல் ரேஷியோவும் டிவைட் பண்ணணும். ஏன் ஒன் டைம் திரும்ப ரிப்பீட்டடாக ரேஷியோ ஃபைனல் ரேஷியோன்னு எழுதுறேன்னா இது ரேஷியோ தான் இது ரேஷியோ இதுதான் ஃபைனல் ரேஷியோ. இங்கே என்ன பண்ணுறோமோ அதை தான் இங்கேயும் பண்ணுவோம். சரி அப்போ 12 days வந்துடும். பி மட்டும்னா 12 daysல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி. சரி அடுத்து பாருங்க, அடுத்து நடுவில் ஒன்று விட்டுட்டு வந்தோமே, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். என்ன பண்ணா 13 விட்டுட்டு வந்தோம். 20 இப்போ ரீட் பண்ணுங்க, 20 ரீட் பண்ணுங்க. ஏ தாங்க சார் ரைட்டு. ஆப்ஷன் பி 1/12 டேஸ்ங்க சார். புரியல, பி தானே மேம்? இல்லையா, ஆப்ஷன் தப்பா எழுதுனா தப்புங்க சார். இதை பாருங்க 12 days ஆப்ஷன் ஏ. சரி ரைட் சார். இப்போ 20 ரீட் பண்ணுங்க. எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். 8 நாட்களில் அவர்கள் சேர்ந்து முடித்த பின்பு எக்ஸ் என்பவர் விலகுகிறார். அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரி இப்போ பாருங்க, ஸ்லோவாக நான் ரீட் பண்ணுறேன். எக்ஸுன்றவர் 40 நாள் வேலை பார்க்குறாரு, ஒய்ன்றவர் 60 நாள் வேலை பார்க்குறாரு. ஓகே டன். ரெண்டு பேரும் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 8 நாள் பார்த்துருக்காங்க. கரெக்டா? எக்ஸ் மற்றும் ஒய் முறையை ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்கள் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். 8 நாட்களை அவர்கள் சேர்ந்து முடித்த பின்பு எக்ஸ் என்பவர் விலகி விடுகிறார். எக்ஸ் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப ரிமைனிங் ஒர்க் யாருங்க பார்த்திருப்பான்? அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? எக்ஸ் என்பவர் விளைகிறார், மீதி வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? மீதி வேலையை தான் கேட்குறாங்க. ஓகே டன். அப்ப டோட்டல் ஒர்க்கு எத்தனை நாள்ல முடியுது? 8 நாள்ல முடிஞ்சிருச்சு. இப்ப ரிமைனிங் ஒர்க்கு ஒய் எத்தனை நாள் வேலை பார்க்குறான்னு பார்த்தோன்னா அதையும் 8 ஆட் பண்ணிட்டா வி கெட் ஆன்சர். இப்ப பாருங்க, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். நிறைய பேர் எக்ஸிட் ஆறாங்க, உள்ள வராங்க, அது ஏன்னே தெரியல. வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? போர்டு விசிபிள் ஆகுதுல்ல? கிளியரா இருக்குங்க சார், விசிபிள் ஆகுதுங்க சார். இல்ல ஒரு 2-3 பேர் எக்ஸிட் இல்ல, ஆறாங்க. எனக்கு 5 டைம் நான் எக்ஸிட் ஆகிறேன், அதுவே வெளியே போகுது ஆட்டோமேட்டிக்கா. இல்ல நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். ஆமாங்க சார், ஆரம்பத்துல வெளியே போச்சு. இல்ல மழை பெஞ்சா அது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ரெண்டுல ஒன்னா தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒருத்தவங்க யாரோ அட்மிட் கொடுத்தேன், யாரோ உள்ள வந்தாங்க. சரி இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாருங்க எக்ஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு, குரூப் 1 கொஸ்டின் ஆக்சுவலா. இது எக்ஸ்ன்றது 40 நாள், ஒய்ன்றது 60 நாள். ஓகே, இப்ப இது ரெண்டுக்கும் எல்சியம் என்னங்க? 40க்கு 60க்கு எல்சியம் என்ன? நாற்பதுக்கு 60க்கு எல்சியம் 120 சார். கரெக்ட். அதே டவுட்டே வேணாம், கான்ஃபிடண்டா வச்சுக்கோங்க. 2 20 30, மறுபடியும் ஒரு 2 10 15, மறுபடியும் ஒரு 5 2 3. இது 2 டேபிள்ல வரும், இது டிவைட் ஆகாது. 3 அப்படியே வச்சுக்கிங்க. ஒன்று ஹச்சிசிஎஃப்னாத்தான் 2 நம்பரும் டிவைட் ஆனால் டிவைட் பண்ணணும். எல்சிஎம் பொறுத்தவரை டிவைட் பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போயிடும். இது பாருங்க 3 2 6, இது ஒரு 10, இது ஒரு 220, ஆன்சர் 120. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு.
இது வந்து டைப் 3 மாடல். அதாவது எக்ஸ்ன்றவர் 40 நாள் வேலை பார்க்குறாரு, ஒய்ன்ற 60 நாள் வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்த பிறகு எக்ஸ் வீட்டுக்கு போறாரு. மீதி ஒர்க்கை முடிக்க மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? சரிங்களா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே கான்செப்ட் தான். இப்போ லாஸ்ட் செம்ல எல்சிஎம் கீழே கண்டுபிடிச்சிருப்போம், இங்கே மேலே டாப்ல எழுதணும். பாருங்க, மொத்தம் இப்படியா வச்சுக்குவோம். 120 குடம் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஒரு கட்டடம் கட்டுறாங்க, 120 குடம் தண்ணி ஊற்றணும். இந்த எக்ஸ்ன்றவர் ஒரு நாளைக்கு 40 குடம் தண்ணி ஊத்துனா அவர் வேலை முடிஞ்சு வச்சு. சரிங்களா? அப்போ அவர் மொத்தம் எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துருப்பாரு? அங்க பாக்குற அதே ரேஷியோ கான்செப்ட் தான். ஆனா ஒரு நாளைக்கு அவர் 40 குடம் தான் தண்ணி ஊற்றணும். அப்ப ரேஷியோ என்ன வரும்? 3 தானே மேம் வரும். அப்ப 3 வரும். 3 டேஸ் அந்த கண்டினியூஸா நான் ஒரு நாளைக்கு 40 குடம் தண்ணி முடிச்சுட்டா அவர் வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா 120 வேலையை ஒரு நாளைக்கு 40 குடம் வீதம் ஊற்றணும். சரி, ஓகே. அப்ப 3 நாள் ஊற்றுவார். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாளைக்கு 60 குடம் தண்ணி ஊத்துறாரு. சரிங்களா? மொத்தம் 120 குடம் தண்ணி ஊற்றணும். அப்ப இவர் எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அந்த வேலையை? 2 நாள்ல முடிச்சிருவாரு. ஓகே, டன். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. சரியா? எக்ஸும் ஒய்யும் எத்தனை குடம் தண்ணி ஊத்திருப்பாங்க? இங்க 3, இங்க ஒரு +2. அப்ப ஒரு நாள்னா ஒரு நாளைக்கு ரேஷியோ எவ்வளோன்னா 5. இப்ப பாத்தீங்கன்னா 8 நாட்கள்ல 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க. 8 டேஸோட ஒர்க்கு என்ன வரும் பாருங்க. 8 டேஸ் ரேஷியோ எவ்வளோன்னா 2 பேரும் சேர்ந்து பார்த்தது. சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய்யோட 8 டேஸ் ஒர்க்கு 8 × 5. அப்ப மொத்தம் 40 ஒர்க்கு முடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இது வந்து ஃபினிஷ்டு. மொத்தம் 120 குடம் தண்ணி ஊற்றணும், மொத்தம் 40 குடம் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க. யாரு? 2 பேரும் சேர்ந்து 8 நாள் சேர்ந்து. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளோங்க இருக்கு? ரிமைனிங் ஒர்க்கு மொத்தம் என்னுடைய வேலை 120 குடம் தண்ணி ஊற்றணும், 40 குடம் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. அப்ப எனக்கு மிச்சம் இருக்குது 80. இதை யார் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும்? யார் Beings. வீட்டுக்கு போறது? எக்ஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ ஒய் தான் முடிக்கணும். கரெக்டா? ஒய் ஒரு நாளைக்கு எத்தனோட ரேஷியோ என்ன? ஒய்யோட ரேஷியோ 2. அப்ப ரிமைனிங் ஒர்க்கை யாரு கம்ப்ளீட் பண்ண போறது? ஒய்ன்றவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. ரிமைனிங் ஒர்க்கு 80, அவருடைய ரேஷியோ எவ்வளவுன்னா 2. அப்ப மொத்தம் ரிமைனிங் ஒர்க்கு, அதாவது ஒய் ஒன்லி 40 டேஸ் முடிக்கிறாரு. சரிங்களா? அப்ப டோட்டல் ஒர்க்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சது. சரிங்களா? அடுத்து ஒய் மட்டும் செஞ்சது. எக்ஸ் 2 பேரும் சேர்ந்து செஞ்சது 8 டேஸ், ஒய் மட்டும் செஞ்சது 40. அப்ப டோட்டல் 48 டேஸ்ல டோட்டல் ஒர்க்கு முடியுது. எப்போ கொஸ்டின் கேட்டாலும் டோட்டல் ஒர்க்கு தான் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது மீதி முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னா 40 நாள். சரிங்களா? ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து செஞ்சது ஒரு 8. அப்ப மொத்தம் 48 நாட்கள். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. இது புரியுதான்னு பாருங்க, புரியலைன்னா கேளுங்க. ஒன் செகண்ட் வேணா ரிப்பீட் பண்றேன். அங்க நம்ம எல்சிஎம் பார்த்த அதே கான்செப்ட் தான். எல்சிஎம் மாத்தி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அதாவது 40க்கு 60க்கு எல்சிஎம் 120, அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க, அதனால அதோட ரேஷியோ ஆட் பண்ணா 5. 3 + 2 5. 8 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப ரேஷியோ 8ஆல பெருக்கும்போது 40. மொத்தம் என்னுடைய டோட்டல் ஒர்க் என்னன்னா அந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்கு 120. அதுல 8 டேஸ் எவ்வளவு முடிச்சாங்க? 40 ஒர்க்கு முடிச்சிடுறாங்க. இப்ப ரிமைனிங் ஒர்க் என்ன இருக்குன்னா 80. இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் தான் முடிக்கணும்னா எக்ஸ் வீட்டுக்கு போயிடுறாரு, ஒய் தான் முடிக்கணும். ஸோ ஆன்சர் என்ன பண்ணணும்? ஒய்யால தான் டிவைட் பண்ணணும். அப்போ ஒய் ஒன்லி. ஒய் ஒன்லினா ரிமைண்டர் ஒர்க்கை ஒய் மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக அதோட ரேஷியோ 2. 40 நாள் பார்க்குறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சது 8 டேஸு, ஒய் மட்டும் செஞ்சது 40 டேஸு. டோட்டல் 48 டேஸ் வேலை முடிஞ்சு. இதே மாடல் சம் தரேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், அடுத்த கொஸ்டின். அந்த 13 பார்த்துட்டு அதோட முடிச்சிருவோம். 13 லைட்டா டவுட்டா இருக்கு, இருந்தாலும் அதை பார்ப்போம். 13 பாருங்க. ஒரு 4 மாடல் தான் பார்த்துருக்கோம். 13 மட்டும் ரீட் பண்ணுங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்.
சரி. பி என்பவர் ஏயை காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் ஆ பி மட்டும் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரி. பியோட டேஸ் என்ன? சரி, இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம். அதே மாதிரியே செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, ரேஷியோ கான்செப்ட். ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோனா 100%. 100%, ஏயை விட 60% அதிக திறமையுடைய பி. அப்போ என்ன வந்துடும்? 160%. ஓகேவா? 100 160. இது எப்படியோட எழுதிடுவோங்க. ஒன் 60%. ஓகே. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணுங்க. 5 டைம்ஸ் வரும். 20 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டேன். 5 டைம்ஸு 8 டைம்ஸ் முடிஞ்சுச்சு. இது வந்து எஃபிஷியன்சி. இது டேஸாக மாற்றும் போது நான் என்ன சொன்னேன்? ரெசிப்ரோக்கல் எழுதணும்னு சொன்னேன்னா, ரெசிப்ரோக்கல்னா செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட் உள்ளது செகண்ட் வந்துடும். அதாவது எஃபிஷியன்சி டேஸாக கன்வெர்ட் ஆகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் 12 டேஸ். சரிங்களா? ஏ மட்டும் ஏ டேஸ் வச்சுக்குவோம். 12 ஒரு ஒர்க்கு. அப்போ பி முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க, அதே வேலையை. கரெக்டாக அதை நம்ம D2ன்னு எடுத்துக்குவோம். டேஸு ஒர்க்கு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? வேற ஒன்றும் கொடுக்கல. சரி, 60%. அதான் இங்கே எழுதிட்டேன்ல, அந்த எஃபிஷியன்சியை நான் டேஸாக மாற்றிட்டேன்ல. ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்படி ஏதோ ஒரு கிவன் குறையுதே. வேற எதுவும் கிவன் குறையுதா? ஏ வந்து 12 டேஸ். பி என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, ஏதோ குழப்பம் இருக்கு. 13. ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏ காட்டிலும் அதிக திறமையுடையவர். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரி, இது இந்த மெத்தடில் தான் வராது. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இதை நடத்திட்டு நான் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்றதை போறேன். நான் ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு போட்டுறேன். என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இது மட்டும் ஒரு சின்ன டவுட்டா இருக்கு, ஆன்சர் வரல. ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு தெரியல. இந்த பெர்சன்டேஜ் கொடுத்தா கொஞ்சம் குழப்பம் தான் செய்யும். இது வரைக்கும் கரெக்ட், நோ டவுட். இதுக்கப்புறம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ. இப்போ வீடியோ அனுப்பிடுறேன், பிடிஎஃப் அனுப்பிடுறேன். தேங்க்யூ. சார் சொல்லுங்க மேம். சார் எஸ்டர்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு